நம்ம பார்க்க போகிறது காப்பியங்கள் அப்படிங்கிற தலைப்பு. சரி, காப்பியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு இலக்கணமே இருக்கு. நீங்க எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க. தண்டி அலங்காரம் அணி அலங்காரம் சம்பந்தமா நூல் வச்சிருக்கீங்களா? அந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல் வந்து வடமொழியில காவிய தர்சனம் அப்படிங்கிற நூலை தமிழ்படுத்தி தண்டி அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. இந்த நூல் வந்து அணி இலக்கணத்தை சொல்லியிருப்பாங்க. இதுலேயே காப்பியத்துக்கான இலக்கணத்தை எழுதியிருக்காங்க, கூறியிருப்பாங்க. காப்பியங்கள் எத்தனை வகைகளும்? 2 வகைகள். பெருங்காப்பியம், சிறுகாப்பியம். பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிறது 5 வகைகள் நம்ம தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. இந்த காப்பியங்கள் எல்லாத்தையும் எது அழைப்பாங்கன்னா செவ்விலக்கியம் அப்படிங்கிறது தான் அழைப்பாங்க. சரியா? அப்புறம் இந்த காப்பியம் அப்படிங்கிறது இந்த கிரேக்க மொழிகள் வந்து உருவாக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகையா பிரிப்பாங்க. காப்பு கூட்டல் இயம். காப்பு அப்படின்னா காப்பாற்றுவது. நம்ம பழைய மரபுகளை செய்வோம், காப்பாற்றுவது. பொதுவாக காப்பியங்கள் வந்து ஏதாவது ஒரு கதையை தெரிஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. உண்மை நிகழ்வுகள் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு மாதிரி வரலாறு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கதையா சொல்லியிருப்பாங்க, பாடல்களாக பாடியிருப்பாங்க. அப்போ இலக்கியங்களை அதை படைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை ஈடுபட்டாங்க. அப்படி உருவான காப்பியங்கள்னா பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள். பெருங்காப்பியங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு 50 காப்பியங்கள் இருக்கு. இதில் ஒரு மொத்த காப்பியம் சமாளிகள் தான் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியம் தான் பார்க்கணும். சரி, இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா சிற்றின படவான நிறைய நூல் நீங்க படிக்கணும். இந்த சமண சமயத்துக்கு ஒரு மனநூல், அதை காரணம் அப்படின்னு சீவக சிந்தாமணி எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா நீங்க முதல்ல படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாங்க. அதுல கூட பார்த்தீங்கன்னா ஒரு நரியுடைய நிறைய பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க சமணம் தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி இந்த நூல் எழுதுறதுனால அச்சலத்தை அப்படிங்கிறது வேண்டுதல் அவங்க சொன்னா அந்த கருத்தை பின்பற்றி என்ன செய்யறாங்கன்னா திருத்தக்கத்தை வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை எழுதுறாங்க. 8 நாள் எழுதியிருப்பாங்க சீவக சிந்தாமணியை எழுதியிருக்காங்க. இந்த சீவக சிந்தாமணி மொத்தம் 3147 பாடல்கள் இருக்கு. 13 இலக்கணங்கள். சரியா? முதல் இலக்கணம் நாமக்கல் இலக்கணம் வந்து 170 மொத்தம் 13 இலக்கணங்கள் இருக்கு. சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல். இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம எழுதக்கூடிய பாடல்கள் விருத்த பாடல்கள் அமைந்தே கொடுக்கிறாங்க. தமிழில் விருத்த பாடல் அமைந்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு கூற்று. சரியா? சரி, இந்த சீவக சிந்தாமணிக்குள்ள கதை தகவல் என்ன அப்படின்னா ஏமாந்தரசனுடைய ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் ராசமாபுரம் ஒரு பகுதி. இந்த பகுதி ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர்களா சச்சன்